360 கேமரா தான். 360 கேமரா 1080 மெகா பிக்சல் இது. ஓகே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கும். அது வந்துட்டு 4-way கேம் கிட்னு சொல்லுவாங்க, கேமரா கிட். நாலுமே வந்து ரெக்கார்டிங் கேமரா. ஓகே சோ இப்போ நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன், அதுல இது போட முடியுமா இல்ல இதுக்குன்னு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டணும்? சவுண்ட் மேட் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரிங்கும் வந்துரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுட் மேட் அதுலயே சேர்ந்து வந்துரும். இதுலயும் வந்துட்டு நிறைய பிராண்ட் இருக்கு. அதாவது ஆட்டோடெக் இருக்கு, சீட்ராக் இருக்கு, பவன்டோ இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் மேட், ஜிஎஃப்எஸ் மேட். வந்து சீட் கவர் என்ன கலர்ல போடுறோமோ டோல் டோன்ல போடுறோம் அப்படின்னாக்கா அதுலேயே டோல் டோன்ல ஸ்டேரிங் ராப்பிங். ஜிபி ரோட பொறுத்த வரைக்கும், நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. வரப்போது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், வரும்போது ஒரு கஸ்டமர் ஆவாங்க, போகும்போது ஒரு நண்பனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு தேவையான என்ன பட்ஜெட்ல, உங்களுடைய பட்ஜெட்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ பம்பர்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? இப்ப பாடி கலர்லயே பாடி அட்டாச் பண்ண மாதிரி கேரியர், கோஃபார் கேரியர், அது வந்து எர்டிகா, உங்களுக்கு ஜைலோ, இந்த மாதிரி வண்டி எல்லா வண்டிக்குமே இருக்குது. அதே மாதிரி டாக்ஸி வண்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு கேரியர்லயே 4-5-6 வெரைட்டிக்கு நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ப்ரோ இப்ப எலி தொல்லைக்கு வந்து நிறைய பேர் நிறைய அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் டெம்பரரியா தான் இருக்கு. இந்த ரேட் மிஷின் ஏதோ போட்டிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க. இருந்தாலும் விலை கம்மியா இருக்குது, அதனால வந்து கேரண்டி வாரண்டி இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம கடைக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய கார்களை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல, ஜிபி ரோட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ்ல நான் உங்களுக்கு பக்காவா பண்ணி தரேன். அண்ட் தென் வந்து ஜிபி ரோடுக்கு போறமே, ஒரு கைட்னஸ் இல்லாம போறமே, ஒரு பயத்தோட நீங்க வர வேண்டாம். இது வந்துட்டு உங்களுடைய ஷாப் மாதிரி நீங்க தைரியமா நம்பி வாங்க. வரும்போது ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு நண்பனா தான் போவீங்க. உங்களுக்கு தேவையானதை அது நம்ம கார் மாதிரி பார்த்து நான் பக்காவா உங்களுக்கு பண்ணி தரேன். சென்னையில் உள்ள ஜிபி ரோட்ல தான் இருக்கும். ஜிபி ரோட்னாலே வந்து கார் அக்சசரிஸ்க்கு ஒரு ஃபேமஸான இடம். ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுங்கிற ஒரு கார் அக்சசரிஸ்லாம் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z கார் அக்சசரிஸ் வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி ரோட்னால வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து ஒரு அட் டைம்ல ஒரு 8 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இங்க உள்ளே நிப்பாட்டிக்கலாம், பக்கத்துலயே ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலயும் ஸ்பேஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கவலையே இல்லை. அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்க்கிங் மட்டும் இல்லை, இங்க வந்து அக்சசரிஸ் எல்லாமே வந்து பெஸ்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன். ஸோ உங்க நேம் சொல்லுங்க, நம்ம ஷாப் எந்த லொகேஷன்ல இருக்கா? ஆக்சுவலா நம்ம ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கார் ஜோன். ஆக்சுவலா ஜிபி ரோட்ல நமக்கு 2 ஷாப் இருக்கு. M3 கார் அக்சசரிஸ் ஒன்று இருக்குது. அதனுடைய அடுத்த ஷாப் தான், பிரான்ச் தான் இது, எக்ஸ்பிரஸ் கார் ஜோன். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜிபி ரோட்ல வந்துட்டே இருந்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸ்பிரஸ் அவனி எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸ்பிரஸ் அவனிக்கு முன்னாடி, ஜிபி ரோட் வழியா போறதா எக்ஸ்பிரஸ் அவனிக்கு முன்னாடி இ ரெசிடென்சி அப்படியே ஆப்போசிட்ல நம்மளுடைய ஷாப் இருக்கு, மெயின்லேயே இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த சைடு மணிக்குண்டு, ராயப்பேட்டை மணிக்குள்ள இருந்து வந்தீங்கன்னா ஒரு 10-15 கடை தள்ள உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோன் இருக்கும். ஓகே ப்ரோ. சோ இப்போ இவ்ளோ கடைகள் இருக்கு இந்த இடத்துல. சோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடைக்கு எதுக்காக வரணும்னு நினைக்கிறீங்க? கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா M3 கார் அக்சசரிஸ் நீங்க ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணாலே தெரியும். ரெண்டாவது யூனிக்னஸ், நம்மளோட யூனிக்னஸ் என்னன்னாக்கா கார் பார்க்கிங். மெயினா வந்துட்டு உங்களுடைய கார் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழக்கூடாதுன்ற மாதிரி நினைப்பீங்க. ரெண்டாவது உள்ளுக்குள்ள வச்சு நம்ம ஃபிலிம்ஸ் எல்லாம், சன் ஃபிலிம் எல்லாம் ஒட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னர்ல வச்சு ஒட்டப்போ வந்து பபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்ஜெட், அதாவது நமக்கு ஜிபி ரோட பொறுத்த வரைக்கும், நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. வரப்போது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், வரும்போது ஒரு கஸ்டமர் ஆவாங்க, போகும்போது ஒரு நண்பனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது A to Z, அதாவது காரை வந்துட்டு லோ வேரியன்ட்ல இருந்து மிட் வேரியண்டா இருக்கட்டும், அது ஒரு ஹை வேரியண்டா நீங்க வந்துட்டு ஃபுல்லா டாப் அண்ட் மாடலா நீங்க மாத்தணும் அப்படின்னாக்கா A to Z அக்சசரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போக PPF, செராமிக் அண்ட் கிரஃபைன் கோட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் உங்க சப்ஸ்கிரைபர்ட்ட சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுடைய கார்களையும் கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்லுங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. இப்போ என்னென்ன அக்சசரிஸ்ங்க அப்படியே ஒண்ணு பார்க்கலாமா? பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கார் வாங்கணும்னா மெயினா சீட் கவர் தான் வந்து பாப்பாங்க. அந்த சீட் கவர்ல என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க, என்னென்ன குவாலிட்டி இருக்கு? ஆக்சுவலா வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சீட் கவர் ஃபேக்டரியே இருக்குது. ஆமா, சீட் கவர் ஃபேக்டரியே வச்சிருக்கோம். நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருப்போம், சீட் கவர் ஃபேக்டரியில நம்ம காமிச்சிருப்போம். ஓகே, சீட் கவர் பேசிக் வேரியன்ட்ல இருந்து இருக்கு. அதாவது பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண 5 சீட் வண்டிக்கலாம் ஒரு PU கிளாசிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. 2500 ரூபாய், 3000 ரூபாய் இந்த ரேஞ்ச். 2500 ஃபுல் செட்டே போடலாம். 2500 3000 ரூபாய் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டே போடலாம். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு PU லெதர். நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. பேசிக் நாப்பால இருந்து அதுக்கு பிரீமியம் நாப்பாவா இருக்கட்டும், லேமினேட்டட் நாப்பாவா இருக்கட்டும், BMW நாப்பாவா இருக்கட்டும், மங்கோலியன் நாப்பாவா இருக்கட்டும், எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா லேமினேட்டட் நாப்பான்னு சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு குஷன், எல்லாமே பக்காவா இருக்கும். அதுல பர்பேஷன் மெட்டீரியல், அதாவது ஒரு ஏர் வென்ட் உள்ள சீட் கவர், ஒரு AC வென்ட் இருக்கு, அதனுடைய சீட் கவர் வேணும்னாலும் பர்பேஷன் பண்ணி நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டாவது OEM ஃபிட்டிங், நம்ம கார்ல எப்படி சீட் வந்துட்டு ஒரிஜினாலிட்டியா இருக்குதோ, இப்ப டாப் அண்ட் மாடல்லாம் எப்படி போட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நார்மலான ஒரு பீட்டானாப்பா பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம்.
எனக்கு வந்து சும்மா ஒரு 5000 ரூபாய் 4500 ரூபாய் எனக்கு சீட் கவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம அந்த மெட்டீரியலை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா கோடல் நாப்பாலாம் வந்து ஒரு சின்ன வணிகம் ஒரு 8000 ரூபாய் 8500 ரூபாய் இந்த ரேஞ்சிலே வந்து நீங்க தாராளமா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அது போக ஹையர் அண்ட் இதெல்லாம் பிரீமியம் லேமினேட்டட் நாப்பா, இதெல்லாம் வந்து மார்க்கெட்லயே கிடைக்காத பிரைஸ்க்கு நம்ம ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல சீட் கவர்லயே இதுல லேமினேட்டட் ஆயிருக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா இதுலயும் கலர் வேரியன்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி, எத்தனை வருஷம் லைஃப் வரும்? 5 வருஷம் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் கவர் வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். கஸ்டமைஸ் பண்ற சீட் கவர் எல்லாத்துக்குமே. அது போக வந்து எல்லா சீட் கவருமே கஸ்டமைஸ் தான் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன் நம்ம பாட்டியில. ஒரு வண்டி வருது அர்ஜென்டா எனக்கு இப்பவே வேணும்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸா லெதர்னு சொல்லுவாங்க. சீட்கோட திக்னஸே வேற மாதிரி இருக்கும். இப்போ BMW, பென்ஸ், ஆடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதனோட மெட்டீரியலோட திக்னஸ் அண்ட் ஹீட் ரிடக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இதுல வந்துடும். இப்போ லாங் டிரைவ்ல நீங்க போறீங்கன்னாக்கா வந்து அந்த அளவுக்கு பேக் பெயின் இல்லாம இருக்கணும்னா நல்லா இருக்கும், தாராளமா கொடுக்கலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருக்கு? அதாவது ஆக்சுவலா நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன பிராண்ட்ன்றதை விட முதல்ல உள்ள என்ன ஃபியூச்சர் இருக்கு, என்ன ப்ராசஸர் இருக்கு அப்படின்றத நம்ம மெயினா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் பாத்தீங்கன்னா T3L-பாங்க, TS7-பாங்க, MTK ப்ராசஸர், இன்னும் T5 லிங்க்பாங்க, அதுபோல் ஆக்டோகோர் ப்ராசஸர், குவாட் கோர் ப்ராசஸர், இதுல நிறைய ப்ராசஸர் இருக்கு. இப்போ நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட் என்ன ஆக்சுவலா வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு யூடியூப் பார்த்தா போதும், எனக்கு ஒரு ESKR போட்டீங்கன்னா கேமரா வந்தா போதும். இந்த மாதிரி எனக்கு ஒரு நார்மல் ஒரு பட்ஜெட் ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்தாலே போதும், ஒரு TS7 ப்ராசஸர் வந்து போதுமானது. அதை விட நீங்க வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குன்னா அது மாதிரி வந்துட்டு அது மாதிரி பிராண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நிறைய இருக்கு. நம்ம பிராண்ட் பாத்தீங்கன்னா அது அல்ட்ராடியோன்ற பிராண்ட். அல்ட்ராடியோக்கு எப்பவுமே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே 1 வருஷம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம அல்ட்ராடியோக்கு மட்டும் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாக்காமச்சில இது 1 ஆஃப் 5240ன்ற மாடல். இதுல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. நாக்காமச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி ஓஎம் ப்ராடக்ட். இப்போ மாருதியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓஎம் ப்ராடக்ட் நாக்காமச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா மோக்கோல வந்து 2GB RAM 64GB இன்டர்னல் மெமரி, இதுலயே 4GB RAM 64 இன்டர்னல் மெமரி இருக்குது. அண்ட் வந்து X சீரிஸ் இருக்குது. அண்ட் மோக்கோல உள்ள எல்லா வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தா மோக்கோன்ற தெரியாத யாருமே இல்லை. மோக்கோ பிராண்டை பத்தி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோனி. நம்ம சோனிலே வந்துட்டு வந்து ஒரு ஹைராண்டான மாடல். இதுல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பக்காவா இருக்கும். இப்ப பாக்குற எல்லாமே ரிவர்ஸ் கேமராவோட வரும். எல்லாத்துக்குமே நீங்க என்ன ரிவர்ஸ் கேமரா வேணாலும் நீங்க வந்து AHD கேமரா வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. மற்ற தாராளமா போட்டுக்கலாம். இன்னைக்கு டைமண்ட் 2Kன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்டியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு நார்மலா ஜெம் ஸ்டோன் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நார்மல் பிராண்ட்லாம் நிறைய வருது. 6000, 6500 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டா வந்துட்டு நீங்க அதெல்லாம் போக வேண்டாம். நீங்க டைமண்ட் 2Kன்னு போனீங்கன்னா மினிமம் அபவுட் 10,000. அதாவது ஒரிஜினல் டைமண்ட் 2K போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது எல்லாமே கம்ப்ளைண்ட் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது. இது நல்லா இருக்கும். டைமண்ட்ல வந்துட்டு இந்த 2Kல ஒரிஜினல் இது நல்லா இருக்கும். இது வந்து நீங்க போட்டுக்கலாம் 10.1 inches. இதே டைமண்ட் 2K ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா 11.5 inches வித் சிம் ஆப்ஷன் வித் 360 ஆப்ஷனோட வரும். அதுவும் இருக்குது நம்மள்ட்ட ஸ்டாக். அதே வேணாலும் நீங்க அது போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேகா சீரிஸ் நீட்ஸ் ஃபார் ஸ்பீட்ல வந்துட்டு இது வேகா சீரிஸ். அதுல அல்ட்ராடியோ பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 360 ஆப்ஷனோட இருக்கும். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கஸ்கா வந்துட்டு ஒரு ஈக்கோட பிராண்ட். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ காட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் தான். ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு தேவையான என்ன பட்ஜெட்ல, உங்களுடைய பட்ஜெட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம். அதே மாதிரி நாக்காமச்சில அடுத்த ஒரு பிராண்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ளோ பேங்க், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோனோ பிளான்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர், இன்னும் பாத்தீங்கன்னா ஜீவா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஆமா, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நான் எடுத்து காமிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதனுடைய சீரியஸ் என்னமோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பாத்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு டெமோ பாக்ஸ்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு தாராளமா நீங்க இதெல்லாம் பிரைஸ் எப்படி ப்ரோ? பிரைஸ் வந்துட்டு நீங்க மார்க்கெட்ல ஜிபி ரோட்ல யாரும் கொடுக்காத அளவுக்கு நம்ம M3 கார் அக்சஸரி அண்ட் எக்ஸ்பிரஸ் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல நார்மலா லோவா நான் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து எனக்கு ஒரு 10,000 எல்லாமே போட்டு கொடுங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு 10,000 போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. தாராளமா அதே நம்ம போட்டு கொடுத்துருப்போம். கேரண்டி வாரண்டியோட. இப்ப எந்த பொருள் இருந்தாலும் விலை கம்மியா இருக்குது, அதனால வந்து கேரண்டி வாரண்டி இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம கடைக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய கார்களை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஜிபி ரோட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ்ல நான் உங்களுக்கு பக்காவா பண்ணி தரேன். அண்ட் தென் வந்துட்டு ஜிபி ரோடுக்கு போறமே ஒரு கைட்னஸ் இல்லாம போறமே ஒரு பயத்தோட நீங்க வர வேண்டாம். இது வந்துட்டு உங்களுடைய ஷாப் மாதிரி நீங்க தைரியமா நம்பி வாங்க. வரும்போது ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு நண்பனா தான் போவீங்க. உங்களுக்கு தேவையானது அது நம்ம கார் மாதிரி பார்த்து நான் பக்காவா உங்களுக்கு பண்ணி தரேன். சிஸ்டம் போட்டலே கேமரா தேவைப்படும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். AHD கேமரா இருக்குது. எல்லாமே இப்ப வரது எல்லாமே AHD தான். LED கேமரா நம்ம பண்றது இல்ல. அதுல வந்துட்டு நிறைய OI கேமரான்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் கேமரானா வந்துட்டு நம்ம கிளாம் டைப், அதுக்கப்புறம் வந்து பம்பர்ல ஹோல்ஸ் போட்டு மாட்டுறது அந்த OI டைப் கேமரா. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய கார்ல வந்துட்டு கம்பெனில சிஸ்டம் போட்டு வரீங்க,
கேமரா மட்டும் இருக்காது. அதே சிஸ்டம்ல எனக்கு கேமரா போட முடியுமா, ஓஎம் கேமரா போட்டு தர முடியுமா அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ் கேம்ஸ், டேஷ் கேம் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கு எல்லாமே. அதாவது வந்து இப்ப இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா லாங் டிராவல் எல்லாம் பண்றீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுல ஒரு ஃபுட்டேஜ் நம்ம ரெக்கார்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் டேஷ் கேம் எப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைல்ல ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்ல இருந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் நம்ம காருக்கு என்ன இருக்குது, எங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கார் கொடுத்தா கூட நம்ம வீட்ல இருந்தே பாத்துக்கலாம். எல்லாமே தாராளமா, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போறது, எங்க போறாங்க எங்க வர்றாங்க, ஆன் ஆஃப், அதுலயே ஜிபிஎஸ் எல்லாம் ஃபியூச்சர்மே அதுலயே வந்துருது. வித் சிம் ஆப்ஷனோட கூட இருக்கு நம்மள்ட்ட. சிம் ஆப்ஷன்னா நீங்க என்ன பாத்துக்கலாம்னா லைவ் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்ப லைவா எங்க போயிருக்கு, இப்ப சாதாரண எந்த இடத்துல உட்கார்ந்ததுல எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். எங்க போகுது வருது, மொபைல் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். அது எல்லாமே நீங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் 360 கேமரா இதுவும் இருக்கு நம்ம. இதுவும் இருக்குது. இது வந்து 360 கேமரா தான். 360 கேமரா 1080 மெகா பிக்சல். இது 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கும். இது வந்துட்டு 4-way கேம் கிட்னு சொல்லுவாங்க, கேமரா கிட். நாலுமே வந்து ரெக்கார்டிங் கேமரா உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வச்சிருக்கேன், அதுல இது போட முடியுமா இல்ல இதுக்குன்னு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்டணுமா? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வாங்க போற ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லயே 360 ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து இன்பில்ட் டிவிஆர் இருக்கணும். உள்ள டிவிஆர் இருந்தா தான் நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். அப்படி இருக்க போகும்போது வந்து நீங்க 360 ஆப்ஷனோட போட்டுட்டு நான் ஃபியூச்சர்ல 360 மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள சிஸ்டமா இருந்தா கம்பல்சரி நம்ம கேமரா மாட்டிக்கலாம். இல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேயோட தான் நான் வாங்கியிருக்கிறேன் 360 இல்லைன்னா கம்பல்சரி நீங்க சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா. அதனால ஒன்னும் இஷ்யூ இல்ல, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்லயே வந்து வித் 360 நம்ம போட்டு கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பீக்கர்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா வந்து இப்ப ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல வந்துட்டு எவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு நான் காமிச்சேனோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகாமச்சியா இருக்கட்டும், பயனியரா இருக்கட்டும், ஜேபிஎல்லா இருக்கட்டும், இன்ஃபினிட்டியா இருக்கட்டும், சோனியா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு ஜேபிஎல்லே வந்துட்டு ஆல்பைன், பிரைம் சீரியஸ், இதுலயே வந்துட்டு வேல்டெக், நான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மள்ட்ட ஸ்பீக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஒரு நார்மலான ஒரு மிட் வேரியண்டான பட்ஜெட், இல்ல லோ பட்ஜெட், இல்ல ஹைரண்டான பட்ஜெட் மியூசிக் சிஸ்டம் இருக்கிற ஹைரண்டா ரொம்ப அஃபோர்டபுளா வந்துட்டு நல்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு ஹைரண்டான மியூசிக் சிஸ்டம் எனக்கு பண்ணி வேணும், சப்வூஃபர் ஆம்ப் எல்லாமே போட்டு பக்காவா பண்ணி வேணும்னாலும் எல்லாமே A to Z ஃபுல்லா பார்க்கிங் வசதியோட உங்களுக்கு எவ்வளவு பெரிய கார் நீங்க எடுத்துட்டு வந்தாலும் ஒரு 5, 6 கார் 7 காருக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு கவர்டு பார்க்கிங் நம்ம நிப்பாட்டி வேலை பார்த்து கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ பம்பர்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? இப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பம்பர் வந்து ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பம்பர் தான் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரியர் பம்பர் நீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பம்பர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வந்துட்டு ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஸ்ட்ரைட்டா போய் இடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஏர் பேக் ஓப்பன், அதுதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. தவிர ரியர் பம்பர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் பம்பருக்கு எனக்கு கேட்டா வந்துட்டு கம்பல்சரி கண்டிப்பா போட்டுக்கிறேன். ஏன்னா சென்னையில எல்லாம் வந்து அடிக்கடி வந்து பைக் வரவங்க ஃபர்ஸ்ட் வந்து முத்தம் இருக்கிறதா வேலை. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ரியர் பம்பர் போட்டுக்கலாம். அவங்க ஓடி பின்னாடி இடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம நின்று இறங்கி வரதுக்குள்ள போயிடுவாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ரியர் பம்பர்லயும் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீல்ல இருக்கும். ஓகே, ஸ்டீல்ல வந்து உங்களுக்கு கேரன்ஸ்ன்ற நேமோட இருக்கு, கவர் பிரிக்காம இருக்கு. கேரன்ஸ்ன்ற நேமோட இருக்கு. இதுலயும் நீங்க என்னென்ன வண்டியில எடுக்கிறீங்களோ அந்த வண்டியோட நேமோடய அது வந்துடும். அதுலயும் வந்துட்டு பிளாக். இதுலயும் பம்பர்லயும் நம்ம கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மாடல்ஸ் மேல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன். நம்ம குடோன்ல வந்துட்டு 12 இருந்து 15 மாடலுக்கு மேல இருக்கு ஒரு வண்டிக்கும். நீங்க தாராளமா அதை நீங்க மாடல் சூஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். சன்ஃபிலிம் பத்தி சொல்லுவாங்க. சன்ஃபிலிம் வந்து எந்தெந்த காருக்கு ஓட்டலாம், எவ்வளவு ஓட்டினா நல்லா இருக்கும், கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன? ஆக்சுவலா வந்துட்டு சன்ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா காருக்குமே ஓட்டலாம். அது கவர்மெண்ட் நாம்ஸ் எப்படின்னா வந்துட்டு சைடு வந்து 50% என்னன்னா வந்துட்டு நீங்க எல்லா பிலிம்லயுமே போட்டுக்கலாம். அதாவது 50%னா 50% வந்து விசிபிலிட்டி தெரியும், 50% வந்து டார்க்கா இருக்கும். அதாவது கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 70% வந்துட்டு விசிபிலிட்டி தெரியும், 30% வந்து டார்க். ஏன்னா ஃப்ரண்ட் 70க்கு அதிகமா நீங்க டார்க் பண்ணீங்கன்னா நைட்ல உங்களால டிராவல் பண்ணி ஓட்ட முடியாது. 50க்கு மேல ஓட்டினீங்கன்னா டார்க் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் அப்ரூவ் இல்லை. ஏன்னா உள்ள நடக்கிறது உங்களுக்கு வெளியில தெரியணும். அந்த ஒரு காரணத்தினாலதான் அப்படி சைட்ல 50, ஃப்ரண்ட்ல 70 தாராளமா ஓட்டிக்கலாம். சன்ஃபிலிம்லயே நம்ம ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. பேக்ல சைடு அண்ட் பேக் எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி வந்துட்டு சன்ஃபிலிம்லயே நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ வந்துட்டு நார்மலா வந்து கேமியோ இருக்குது, 3M இருக்கு, ஒர்த் இருக்கு, IR இருக்கு, கார்வார் இருக்கு. இது எல்லாமே பிரைஸ் டிஃபரன்ஸான விலையில இருக்குது. இப்போ வந்துட்டு சாதாரணமா ஒரு 1800 நான் சன்ஃபிலிம் போடுறேன், அதுல இந்த கவர்மெண்ட் நாம்ஸ் எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா எல்லா பிலிம்லயுமே இருக்கு. அதாவது கலர் வந்துட்டு நீங்க ஹைரன் பண்ண பெர்சன்டேஜ் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பிரைஸ் வேரி ஆகுமான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. நீங்க தாராளமா சைட்ல 50% அண்ட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு 70% ஓட்டிக்கலாம். ஃப்ளோர் மேட் பத்தி சொல்லுங்க. மேட்ல வந்து என்ன மாதிரி மேட் போடலாம், என்ன மாதிரி மேட்லாம் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா ஃப்ளோர் மேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் கார்பெட் மேட் தான் வரும். ஸோ அது வந்துட்டு ஃபுல் ஃப்ளோர் மேட் ஒன்று போட்டுக்கோங்க. எந்த மேட் போட்டாலும், ஏன்னா ஒரு தண்ணி கொட்டிட்டாலோ இல்ல ஏதாவது குழந்தைங்க இருக்குது, ஒரு பால் கொட்டிட்டாலும் ஏதாவது கொட்டிட்டாலும் ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் கார்பெட் மேட். ஃபுல் ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா இது ஒரு பிவிசி மேட். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் எல்லாருமே போடக்கூடிய மேட். ஃபுல்லா இதை என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணோம்னா சீட் கவருக்கு தகுந்த மாதிரி கலர் வெரைட்டி இருக்குது.
ஃபுல்லா அது எப்பவுமே போடுறது. அதுலயே இப்போ அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல் மோல்டட் மெட்னு சொல்லுவாங்க. ஃபுல் மோல்டட் மெட்னா ஒரு வண்டிக்கும் ஆக்சுவலா இது என்ன பாக்ஸா இருக்குன்னு பாக்காதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியுடைய மொத்த சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ டோட்டலுடைய வண்டியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளோர் மேட் எப்படி கட் பண்ணி ஃபுல்லா போடுவோமோ அதே மாதிரி அந்த வண்டிக்கு, அதாவது பலினோனா பலினோக்கு, ஈக்கோனா ஈக்கோக்கு, அதாவது ஒரு வண்டிக்கு தனித்தனியான மோல்டட் மேட் வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 70 மேட். இந்த 70 மேட் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரிங்கும் வந்துடும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுட் மேட் அதுலயே சேர்ந்து வந்துடும். இதுலயும் வந்துட்டு நிறைய பிராண்ட் இருக்கு, அதாவது ஆட்டோடெக் இருக்கு, சீட்ராக் இருக்கு, பவன்டோ இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் மேட், ஜிஎஃப்எஸ் மேட் நிறைய கேட்டிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ட்ரே மேட் மாதிரி இருக்கு, எனக்கு வேணும் ஃபுல்லா வந்துட்டு எந்த மண்ணுமே கீழே போகாம இருக்கணும் அப்படின்ட்டு. அதுலயும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அப்படியே எடுத்து நம்ம வெளில மண்ணு வெளியில அப்படியே கொட்டிக்கலாம், கீழே மாற்றுறதுக்கு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ப்ரோவன்டோலயே வந்துட்டு 2 in மேட்னு சொல்லுவாங்க. 2 in 1னா உங்களுக்கு 70 மேட்டும் வந்துடும், ஃபுல் ஃப்ளோர் மேட்டும் வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு வண்டி என்னென்ன வண்டிக்கு போற மாதிரி ஃபார்ச்சுனரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு என்ன வண்டி இருக்குதோ அந்தந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா வந்துருது. அது போக இன்னும் நிறைய நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட் இருக்கு. அதாவது ஒரு ஐட்டத்துலயும் சரி உங்களுக்கு இதுதான் பட்ஜெட், ஒரு ஐட்டம் தான் இருக்கு, 2 ஐட்டம் தான் இருக்குன்னு கிடையாது. எல்லாமே வெரைட்டியும் இருக்கு. உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல, மிட் ரேஞ்ச், லோ ரேஞ்ச், உங்களுக்கு என்ன மாதிரி பிரைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இப்போ எலி தொல்லைக்கு வந்து நிறைய பேர் நிறைய அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் டெம்பரரியா தான் இருக்கு. இந்த ரேட் மெஷின் ஏதோ போட்டிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா எலிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா, அதாவது பெரிய தொல்லை அது. ஏன்னா வந்துட்டு அது கடிச்சிருச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆகாத ஒரு வயரை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய செலவு எடுத்து. ஃப்ரெண்டோட கார்ல எலி கடிச்சு ஒரு 30,000 கிட்ட செலவு பண்ண நிறைய பேர் நிறைய பிரச்சனை நடந்திருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா எலிக்கு வந்து ரேட் மெஷ்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அலுமினியம் வேலை. நம்ம கீழே இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இன்ஜினுக்கு கீழே வந்துட்டு எலி எங்கெல்லாம் போக முடியாம இருக்குதோ ஒரு சின்ன கேப் கூட இல்லாம சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாத்துக்குமே ரேட் மெஷ் அடிச்சு கொடுத்துரும். அதனால எலிக்கு வந்துட்டு உள்ள போகவே முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது ரேட் மிஷின் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஒரு அல்ட்ரா நாய்ஸ் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு வரும். அதாவது வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா அந்த சவுண்ட்னு கேட்டா டிஸ்டர்ப் பண்ணாது. அதே வந்துட்டு எலியை வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்டோம்னா எலியை துரத்தி விட்டுரும். எலியை கொல்லுமான்னு கேட்டா கொள்ளாது, துரத்தி விட்டுருவான் அந்த சவுண்ட் கேட்டா. 2 ஆப்ஷனுமே நம்மள்ட்ட இருக்கு. எலிக்கு உள்ளான பிரச்சனைக்கு உண்டான விடைகள் நம்மள்ட்ட கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோன்ல இருக்கு. உங்களுடைய வண்டிகளை வந்து எலிகள் இருந்து கவனமா காப்பாத்திக்கிறீங்க. நான் இருக்கிறேன், நீங்க கண்டிப்பா வண்டி எடுத்துவாங்க, பக்காவா போட்டு கொடுத்துடலாம். அதாவது A to Z, அதாவது ஒரு சின்ன ஐட்டத்துல இருந்து ஒரு சார்ஜர்ல இருந்து, ஒரு சார்ஜரா இருக்கட்டும், டோர் கார்டா இருக்கட்டும், அண்ட் கியர் நாப், அப்புறம் வந்து பெர்ஃபியூம்ஸ், சின்ன ஒரு வைப்பர் பிளேடு, அந்த உங்களுக்கு ஸ்பாட் மிரர்ஸ், பெட்ரோல் ஸ்டிக்கரு, சின்ன ஐட்டத்துல இருந்து நீங்க பெரிய ஐட்டங்கள் ஒரு டாப் பண்ணா மாட்டக்கூடிய அனைத்து வகையான அக்சசரிஸும் நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேப்பிங் பண்றோம். எப்படின்னா வந்துட்டு சீட் கவர் என்ன கலர்ல போடுறோமோ, டோல் டோன்ல போடுறோம் அப்படின்னாக்கா அதுலேயே டோல் டோன்ல ஸ்டியரிங் ரேப்பிங், இது ப்ளூவா இருக்கலாம், எல்லோவா இருக்கலாம், உங்களுக்கு என்ன டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் தென் வந்துட்டு நெக் பில்லோஸ், நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு என்னென்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாம் இருக்குன்னா நெக் பில்லோஸ் நிறைய இருக்கு. அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸுமே A to Z நம்ம கிட்ட, நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா காருக்குடைய ஒரு மசாஜர், அதாவது பேக் பெயின் என்னெல்லாம் விட்டீங்கன்னா கார்ல விட்டா அப்படி அதை தான் வச்சுட்டு போவேன், அவ்வளோ பெயின் வந்துட்டு ரிலீஃப் பண்ணுது ஒரு மசாஜர் மிஷின். நல்லா இருக்குது, நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு மசாஜ் மிஷின் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. அந்த முதுகுல போயிட்டு நீவி விடுற மாதிரி இருக்கு, அந்த ரோலர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நம்ம கார் சீட்டுக்கு பின்னாடி இது மாதிரி வச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துக்கலாம். கண்டிப்பா, அதாவது வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப ஒரு பேக் பெயின் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு அதிகமா உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரிலீஃப். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு நம்ம கிட்ட பை பண்ணிக்கலாம். காருக்கு முன்னாடி இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் வைக்கலாங்கல்ல, இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வைக்க போறது ஏன்னா அரசியல்வாதிங்க தான் முக்கியவாசி நம்ம ஆளுங்க தான் வச்சிருக்காங்க. அதனால ஒன்னும் இஷ்யூ கிடையாது. இது வந்துட்டு வண்டியில நம்ம மாட்டணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய கெத்து பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு லைன் சிம்பிள் போட்டது, இதுலயே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இதுலயே வந்துட்டு வேல் வச்ச மாதிரி இருக்கும். இதுல வந்து சைஸ் வைஸ், அதாவது ஃபார்ச்சுனர் பெரிய சைஸ் வேணா பெரிய சைஸ், ஸ்மால், சாதாரண ஒரு கிட் காரு, ஒரு ஸ்விஃப்ட் காரு கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார் சைஸ் பொறுத்துக்கு சின்னதாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இதுல அலுமினியம்ல வேணா அலுமினியம்ல இருக்குது, எஸ்எஸ்ல வேணா எஸ்எஸ்ல இருக்குது. என்ன டைப் ஆஃப் வெரைட்டில உங்களுக்கு வந்துட்டு கொடி போஸ்ட் இருக்குமோ, அவைலபிலிட்டி இருக்குமோ அது நம்ம கிட்ட கம்பல்சரி கிடைக்கும். என்னென்ன காருக்குலாம் வந்து கேரியர் வச்சிருக்கீங்க? எல்லா வண்டிக்குமே கேரியர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிற கேரியர்னு காமிக்கிறதுக்காக அதை காமிக்கிறேன். அதே மாதிரி பாடி கலர்லயே பாடி அட்டாச் பண்ண மாதிரி கேரியர், கோஃபார் கேரியர், அது வந்து எர்டிகா, உங்களுக்கு ஜைலோ, இந்த மாதிரி வண்டி எல்லா வண்டிக்குமே இருக்குது. அதே மாதிரி டாக்ஸி வண்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு கேரியர்லயே 4, 5, 6 வெரைட்டிக்கு நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு. கேரியர் உங்களுக்கு என்னென்ன வண்டிக்கெல்லாம் கேரியர் வேணுமோ எல்லா வண்டிக்கும் கேரியர் அவைலபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எந்த என்கொயரி எனி டைம் எப்போ இருந்தாலும் சரி நீங்க தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க. உங்களுக்கு என்கொயரிக்கு நான் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பதில் சொல்றேன். கண்டிப்பா. இந்த வண்டிக்கு என்ன ஃபிலிம் நான் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா அது வந்து வின்சீல்டு ஃபிலிம். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நம்மகிட்ட பார்க்கிங் ஃபுல் ஃபெசிலிட்டியோட இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வண்டி உள்ள நிப்பாட்டி நம்ம, ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா
இந்த டஸ்ட் பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா பபிள்ஸ் ஆயிடும். பபிள்ஸ் ஆயிட்டு அது ப்ராப்ளம். இப்போ வந்து வின்செல்ட் ஃபிலிம் ஒட்டிட்டு இருக்கோம். வின்செல்ட் ஃபிலிம்ல IR 3M நமக்கு கேமியோ எல்லாமே இருக்குது. இப்போ வண்டியில ஒட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா IR ஃபிலிம் நம்ம ஒட்டிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்களும் நம்மள்ட்ட இருக்குது. அண்டர் பார்க்கிங்ல விட்டு நம்ம பக்காவா பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய வண்டிகளையும் கண்டிப்பா மறந்துடாம நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு எடுத்துட்டு வாங்க, பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பவர் விண்டோ, ரிமோட் லாக்லாம் 3 வருஷம் வாரண்டி இருக்கு. பவர் விண்டோக்கு 5 வருஷம், எல்லாம் மார்ஜில் போற OEM ப்ராடக்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வண்டிக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸ் A to Z இருக்குது. அது போக வந்துட்டு மத்தபடி வந்துட்டு காம்போ ஆஃபர். அதாவது இன்னைக்கு வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு எல்லாரும் காம்போ ஆஃபர் என்ன இருக்கு, கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய கால் பண்ணாலே காம்போ ஆஃபர் என்ன இருக்கு, காம்போ ஆஃபர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு காம்போ ஆஃபர்ல என்ன பொருள் இருக்குதோ அது முதல்ல உங்களுக்கு தேவையான பொருளா இருக்கணும். ஆனா உங்களுக்கு தேவையானது ஒண்ணு இருக்கும், உள்ள இருக்கிறது ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது வெரைட்டி. உங்களால வந்துட்டு வேற ஹையர் எண்டோ இல்ல ரோ வேரியண்டோ உங்களால வந்து சூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அதை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஒரு பெரிய நல்ல ஒரு பக்காவான காம்போவை நானே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் நீங்க கொடுங்க, நான் ஒரு காம்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல பக்கா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். சூப்பர். வீடியோ பாக்குற கஸ்டமர் உங்க கார் வச்சிருந்தீங்க கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய அக்சசரி தான் வச்சிருக்காங்க, எல்லாமே பெஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பெஸ்டா வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நீங்க அதாவது நான் தான் சொல்றேன், வரும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபராகவும் ஒரு கஸ்டமரா தான் வருவாங்க. கண்டிப்பா நம்ம கடை விட்டுட்டு போகும்போது அவங்க ஒரு நண்பனா தான் போவாங்க. அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தாராளமா நீங்க வரும்போது நீங்க கஸ்டமரா வந்தாலும் போகும்போது நண்பனா போவீங்க. உங்களுடைய கார்களை நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு எடுத்துருவாங்க. GP ரோட்ல நல்ல பார்க்கிங்கோட அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குற ஒரே கடை பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரஸ் கார் ஜோன் தான். நீங்க தாராளமா நம்ம கடைக்கு எடுத்துட்டு வாங்க, பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் மீடியாக்களே கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. இந்த நிமிஷம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம்.